நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக கிளையில் தாவேகா தொழிற்சங்க கிளை தொடங்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்க கிளையை தொடங்கிய தாவேகா நிர்வாகிகள் கட்சியின் கொடியை ஏற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். விஜய் முதல்வராக பதவியேற்ற நாளில் தொழிற்சங்க கிளை தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்றிருப்பதன் மூலம் மாற்றம் வந்திருப்பதால் நல்லதே நடக்கும் என்று நடிகர் மோகன் தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விஜய் முதல்வரானதில் இருந்து மக்களைப் போலவே தாமும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறியுள்ளார். விஜய் விஷயம் அறிந்தவர் என்பதால் அவருக்கு அறிவுறுத்த தேவையில்லை என்றும் மோகன் தெரிவித்துள்ளார். ஆமா, உங்களை மாதிரியே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும். உங்க போலே நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். மாற்றம் வந்திருக்கு. எல்லாம் நல்லபடியா நல்லது நடக்கும் நம்புறோம். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த காய்கறி சிற்ப கலைஞர் இளஞ்செழியன் தர்பூசணியில் விஜய் உருவத்தை செதுக்கி கவனம் ஈர்த்துள்ளார். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதை சித்தரித்து அவர் இந்த சிற்பத்தை உருவாக்கியுள்ளார். கம்பம் அருகே கூடலூரைச் சேர்ந்த இளஞ்செழியன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் காய்கனி சிற்பங்களை உருவாக்கி வருபவர். தற்போது தர்பூசணியில் விஜயின் தத்ரூப உருவத்தை சுமார் 20 நிமிடங்களில் செதுக்கியுள்ளார். மேலும் தமிழக அரசின் இலச்சினை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் மற்றும் முதல்வர் என்ற வாசகத்தையும் பொறித்து தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். திமுகவிடம் சொல்லிவிட்டுதான் சென்றதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர்கள் நன்றி தெரிவிக்காமல் ஒரே நாளில் காங்கிரஸ் சென்றுவிட்டதாக முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அது குறித்து செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். மல்லிகார்ஜுன கார்கேஜி டிஆர் பாலு கிட்ட பேசியிருக்காரு. ராகுல்ஜி கனிமொழி கிட்ட பேசியிருக்காரு. பேசி நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். யாரும் சொல்லாமலாம் போல சொல்லிட்டு தான் காங்கிரஸ் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க திமுக தரப்புல இருந்து. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கைகளை மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, அது அவங்க விஷயம். அது எங்க பார்ட்டி விஷயம், அது அவங்க பார்ட்டி விஷயம். அது முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்தனர். பெண்கள் பாதுகாப்பில் விஜய் கவனம் செலுத்தியதில் மகிழ்ச்சி என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அதேபோல கொடுத்த வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மரியாதைக்குரிய தம்பி விஜயன் சொன்னா, அன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்ல பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு இவற்றில் கவனம் செலுத்தினது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மருத்துவர் என்ற முறையில் என்னோட எப்பவுமே ஒரு கனவு அடிப்படை வசதிகளை மருத்துவமனைகளில் மேம்படுத்த வேண்டும். அதனால ஒரு நல்லாட்சி புரிய வேண்டும். தேர்தல் காலங்களில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அது வெகு சீக்கிரமாக மாண்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுள்ளார். தாவேகா அரசின் 200 யூனிட் மின்சார அறிவிப்பில் முரண் இருப்பதாக அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்தார். இதுகுறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாதம் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என கூறிவிட்டு 2 மாதங்களுக்கு என அறிவிப்பதா என கேள்வி எழுப்பினார். மேலும் வாய்க்கு வந்தபடி வாக்குறுதியை வாரி வீசுவது, அதை செயல்படுத்த மறுப்பது திமுக அரசின் நீட்சி என விமர்சித்துள்ள அவர், மாதம் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தாவேகா தலைவர் விஜய்க்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் 200 யூனிட் இலவச மின்சாரம், போதைப்பொருள் ஒழிப்புக்கான சிறப்பு படை உருவாக்கம் ஆகிய கோப்புகளில் முதல்வர் விஜய் முதற் கையெழுத்தையும் அதனையும் அவர் வரவேற்றார். தைலாபுரம் இல்லத்தில் நடைபெற்ற பாமக ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தாவேகா தேர்தல் அறிக்கையில் கூறியபடி சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் நிகழும் என நம்புவதாக முன்னாள் IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். விஜய் முதல்வராக பதவியேற்ற நிகழ்வில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயை மனதார வாழ்த்துவதாக கூறினார்.
வாழ்த்துவோம். இப்பதான் பொறுப்பேற்று இருக்கிறாரு, மனதார வாழ்த்துவோம். ஒரு பெரிய மாற்றம் நிகழும்னு நம்புவோம். தவறுகளை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. வாழ்த்துக்கள். தவறுகளை அனுமதிக்க மாட்டோம் என்று அது ஒரு பெரிய நம்பிக்கையை தமிழகத்தில் ஏற்படுத்துது. இப்பதான் பொறுப்பேற்று இருக்கிறாரு, வாழ்த்துவோம். தமிழ்நாடு முதல்வராக விஜய் பதவியேற்றதை அடுத்து தமாகாவின் முதல் மாநாட்டு திடலில் அக்கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வீசாலை பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் தமாகாவினர் கட்சி கொடியை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து தமாகாவின் முதல் மாநாடு நடைபெற்ற திடலில் உள்ள 100 அடி கம்பத்தில் அக்கொடியை ஏற்றி கொண்டாடினர். அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் எதிர்பாராத மற்றும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். நடந்தது நல்ல விஷயம், ஆனால் அது சரியான மாற்றமா என்பது இன்னும் 5 ஆண்டுகளில் தெரியும் என்று அண்ணாமலை கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி பச்சோந்தியை விட வேகமாக நிறம் மாறியுள்ளது என்று அவர் விமர்சித்தார். இந்த அமர்வில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூரும் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. But Congress unfortunately is stuck in 1960. India's moved on. A new generation wants a very positive set of politics, development. மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக மேகமலை அருவியில் 40 அடி உயர பாறையிலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்தது. இந்நிலையில் வார விடுமுறையொட்டி மேகமலை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீராடினர். சோழவந்தான் அருகே கொள்முதல் செய்ய தாமதம் ஏற்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் கீழ் நாச்சிக்குளம், மேல் நாச்சிக்குளம், கரட்டுப்பட்டி பகுதிகளில் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு சென்றனர். அங்கு வெட்ட வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் கோடை மழையில் நனைகின்றன. எனினும் நெல்லை கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுகின்றனர். 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதியில் கோடை நெல் சாகுபடி செய்வதற்கான ஆயத்த பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், வடகரை, தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பெய்து வருகிறது. நீர் நிறைந்துள்ள வயல்வெளிகளில் டிராக்டரை கொண்டு உழும் விவசாயிகள் நெல் நடவு பணிகளுக்கான ஆயத்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோடையில் கிணற்று நீர் பாசனத்தை நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகள் குறுகிய கால நெல் ரகங்களை பயிரிட திட்டமிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கைக்காய் விலை குறைந்துள்ளது. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைக்கு வரத்து அதிகரித்ததன் காரணமாக முருங்கை விலை 40 ரூபாயிலிருந்து 22 ரூபாயாக குறைந்துள்ளது. அதேவேளையில் வரத்து குறைவு காரணமாக சுரக்காயின் விலை 5 ரூபாயிலிருந்து 9 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கோடை மழையால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சளி மற்றும் காய்ச்சல் போன்ற உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. மழைக்கு பின் ஏற்படும் புழுக்கம் தோல் அலர்ஜியை ஏற்படுத்தும் என்பதால் மழையில் நனைந்தால் குளிப்பது நல்லது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் தண்ணீரை கொதிக்க வைத்து பருகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ரொட்டிக்கடை எஸ்டேட் பகுதியில் உலாவிய சிறுத்தை கடை ஒன்றுக்கு வெளியே இருந்த உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்றுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநில பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையாரை வழிபட்டனர். இலவச தரிசனத்தில் 2 மணி நேரமும் 50 ரூபாய் கட்டணத்தில் 1 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். கடலிலும் நாளி கிணற்றிலும் நீராடிய அவர்கள் நீண்ட வரிசையில் 6 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசித்தனர். பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் தக்காளி விலை உயர்ந்து 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது வெயில் காலம் என்பதால் போதிய தண்ணீர் இல்லாததை அடுத்து குறைந்த எண்ணிக்கையில் விவசாயிகள் தக்காளி பயிர் செய்துள்ளனர். இதனால் ஹொசூர், ராயக்கோட்டை, தக்காளி மண்டி, உழவர் சந்தை, பத்தளப்பள்ளி மொத்த விற்பனை அங்காடிக்கு வரத்து குறைந்ததால் தக்காளி விலை உயர்ந்து விற்பனையானது. இந்தியாவில் உடல் எடை குறைப்பு மருந்துகள் விற்பனை வேகமாக அதிகரித்து வருவதை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த நோவா நோர்டிஸ்க் நிறுவனத்தின் வெகோவி மருந்தின் விற்பனை கடந்த மாதத்தில் மட்டும் 70% அதிகரித்துள்ளது. இந்நிறுவனம் தன் தயாரிப்பின் விலையை 48% குறைத்ததுதான் விற்பனை உயர முக்கிய காரணமாகும். செமக்ளூடைட் என்ற எடை குறைப்பு மருந்து காப்புரிமை காலம் முடிந்ததால் ஜெனரிக் மருந்தாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் பிற மருந்து நிறுவனங்கள் விலையை குறைத்து வருகின்றன. இந்தியாவில் புரதச்சத்து சந்தை 2034ஆம் ஆண்டுக்குள் சுமார் $150 கோடி உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செயற்கை இனிப்புகள் இல்லாத தாவர அடிப்படையிலான புரதங்களுக்கு மக்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது. 56 விழுக்காடு இந்திய குடும்பங்கள் செரிமான பிரச்சினைகளை எதிர்கொள்வதால் ஹெம்ப் மற்றும் அரிசி புரோட்டீன் அடங்கிய இயற்கை தயாரிப்புகளை நோக்கி நுகர்வோர் மாறுகின்றனர். மும்பையைச் சேர்ந்த ஈட் பிரீத் ஸ்மைல் நிறுவனம் இந்திய பாரம்பரிய மூலிகைகளுடன் கூடிய டெய்லி ப்ரோ கட் எனும் தாவர புரதத்தை அறிமுகப்படுத்தி ஆரோக்கிய சந்தையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 6 பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். பாஜக முன்னாள் மாநில தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரி, சமாஜ்வாதியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த மனோஜ்குமார் பாண்டே ஆகியோரை கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கிருஷ்ணா பஸ்வான், சுரேந்திர கிலர், ஹன்ஸ்ராஜ் விஸ்வகர்மா, கைலாஷ் சிங் ராஜ்புட் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். புதிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடக அமைச்சர் சுதாகர் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 66. கர்நாடகாவில் சித்தராமையா அமைச்சரவையில் திட்டமிடல் மற்றும் புள்ளியியல் துறை அமைச்சரான சுதாகர் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்ட நிலையில் வேறொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சுதாகரின் உடலுக்கு அமைச்சர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை மகளிர் வில்வித்தை போட்டியில் மகளிர் குழு பிரிவில் இந்திய அணி தங்கப் பதக்கம் வென்றது. ரிகோ பிரிவில் நடைபெற்ற இப்போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா ஃபகத், குங்கும் மெஹோத் ஆகியோர் கொண்ட இந்திய அணி இறுதிப் போட்டியில் 5-4 என்ற புள்ளி கணக்கில் சீன அணியை வீழ்த்தி தங்கப் பதக்கம் வென்றது. கடந்த 16 ஆண்டுகளில் உலகக்கோப்பை வில்வித்தையில் இந்திய அணி வெல்லும் 7வது தங்கப் பதக்கம் இதுவாகும். இப்போட்டியில் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியாவுக்கு பதக்க வாய்ப்பு உள்ளது. பெங்களூருவில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தின் அருகே ஜெலட்டின் குச்சிகள் கைப்பற்றப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு கனகபுரா பகுதியில் வாழும் கலை நிறுவனத்தின் 45வது நிறுவன நாள் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். பிரதமர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முன்னர் போலீசார் நடத்திய சோதனையின் போது சாலையோரத்தில் 2 ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து பிரதமர் மோடி முன்வைத்த விமர்சனத்திற்கு கிரீஷ் சோடங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற மூத்த தலைவர்களையே ஓரம் கட்டியவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது துளி கூட மதிப்பில்லை என்று சாடியுள்ளார்.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்ப்பதுதான் சாணக்கிய நீதியா என்று சோடங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். சுயமரியாதை மண்ணான தமிழ்நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை விட அதிகார பசி ஒருபோதும் வெல்ல முடியாது என்று கூறியுள்ள சோடங்கர், மக்களின் இதயங்களை பாஜகவால் ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து வெளியான அரசாணையில் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கும் திட்டத்தில் முதல்வர் விஜய் கையெழுத்திட்டிருந்தார். அதன்படி 500 யூனிட்டுக்குள் என்றால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்றும், 500 யூனிட்டுக்கு மேல் என்றால் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற பழைய நடைமுறை தொடர்கிறது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி கஜானாவை காலி செய்துவிட்டு சென்று விட்டுள்ளதாக முதல்வர் விஜய் குற்றம் சாட்டினார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் முதல்வராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர் தமிழக நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட உள்ளதாக அறிவித்தார். தூக்க முடியாத சுமையை ஏற்றி வைத்துவிட்டு சென்றுள்ளதாகவும் விஜய் விமர்சித்தார். வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற முயற்சிப்பதாகவும் அவகாசம் வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழாவுக்கு பின்னர் பேசிய அவர், முகத்தை மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்க மாட்டேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்தார். வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்றும் விஜய் கூறினார். சிறுபான்மையினருக்கு தாவேக அரசு கூடவே நிற்கும் என்று முதல்வர் விஜய் உறுதியளித்திருக்கிறார். முதல்வராக பதவியேற்ற பின் உரையாற்றிய அவர், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் சமரசமில்லாத நமது கோட்பாடு, அதில் 100 விழுக்காடு தன்னை நம்பலாம் என்று தெரிவித்தார். எல்லோருக்குமான முகம்தான் விஜயின் முகம் எனவும் உறுதிபட தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பில் கண்டிப்புடன் இருப்பேன் என்றும், போதை கலாச்சாரத்திலிருந்து பிள்ளைகளை காப்பேன் என்றும் முதல்வர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். பதவியேற்பை தொடர்ந்து பேசிய அவர், போதைப்பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வறுமை பசி என்றால் என்னவென்று தனக்கு நன்றாகவே தெரியும் என்றும், நான் மன்னர் பரம்பரையிலிருந்து வரவில்லை எனவும் முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். முதல்வராக பதவியேற்ற பின் உரையாற்றிய அவர், அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய அரசை உருவாக்கலாம் என்றார். உண்மையான ஜனநாயகம் இப்போது முதல் தொடங்குகிறது எனவும் விஜய் தெரிவித்தார். யார் தவறு செய்தாலும் விடமாட்டேன் என உடனிருப்போரையும் முதல்வர் விஜய் எச்சரித்துள்ளார். பதவியேற்பு விழாவை தொடர்ந்து உரையாற்றிய அவர், தனது தலைமையில் ஒரே அதிகார மையம்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, ரேஷன், மருத்துவம், பேருந்து வசதிகளில் முழு கவனம் செலுத்தப்படும் என்றும், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன் என்றும் முதல்வர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விஜய் தலைமையிலான தாவேக அரசின் அமைச்சரவையில் 9 நபர்கள் இடம்பெற்றுள்ளனர். அக்கட்சி பொதுச் செயலர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். அதேபோல் மயிலாப்பூரில் வென்ற வெங்கடரமணன், திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்ற ராஜ்மோகன், காரைக்குடியில் சீமானுக்கு எதிராக வென்ற பிரபு, அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வென்ற கீர்த்தனா ஆகியோருக்கும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் இளம் வயது அமைச்சர் என்ற பெருமையை தாவேகாவின் கீர்த்தனா பெற்றுள்ளார். 29 வயதில் தமிழ்நாட்டின் அமைச்சராக அவர் பொறுப்பேற்றுள்ளார். சிவகாசி தொகுதியில் போட்டியிட்ட கீர்த்தனா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, காங்கிரசின் அசோகன் ஆகியோரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். 69 ஆண்டுகால சிவகாசி தொகுதி வரலாற்றில் முதல் பெண் எம்எல்ஏ கீர்த்தனா என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான புதிய அரசியலை தாவேக தலைவர் விஜயால் மட்டுமே கொண்டுவர முடியும் என்று அக்கட்சியின் அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை விஜயை தவிர வேறு யாரும் தந்திருக்க முடியாது என்று நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தனி தொகுதி எம்எல்ஏ கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு முதல்வர் விஜய் முன்னிலையில் ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். இன்று பதவியேற்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு திமுக சட்டமன்ற குழு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எதிரி கட்சியாக இல்லாமல் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்போம் எனவும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக மத்திய பாஜக அரசின் ஓர வஞ்சனைகளை சமாளித்துதான் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றியதாக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் கூறினார். முதல்வர் விஜயின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அவர், கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளை சமாளித்தே திட்டங்களை நிறைவேற்றியதாக குறிப்பிட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையின் பதவியேற்பு விழாவில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டது பேசுபொருளாகியுள்ளது. அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டு அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படுவது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரம் பாடலும், தொடர்ந்து தேசிய கீதம் பாடலும், இறுதியாக தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. தாவேக அரசு பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டதற்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட எக்ஸ் பதிவில், பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட இந்த அவல நிலை இல்லை என குறிப்பிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக அரியணை ஏறிய போது கூட அங்கு வந்தே மாதரம் ஒலிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறது. பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட விவகாரத்தில் முதல்வர் விஜய் உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு வழக்கம் போல முதலிடம் தரப்படுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல பதவியேற்ற உடனேயே கஜானா காலி என்று சொல்லி அச்சமூட்டுவது ஏற்புடையது அல்ல என்றும் தமிழகத்தின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதவியேற்பு விழாவில் அரசு மரபுகள் மீறப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்கி தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்திற்கு தள்ளியது தமிழ் மரபிற்கு எதிரானது என்று அக்கட்சியின் மாநில செயலர் மு வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகை உத்தரவால் நடந்துள்ள இந்த தவறுக்கு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம், தேசிய கீதத்துக்கு பின்னர் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக இசைக்கப்படுவதில் தாவேகாவுக்கு உடன்பாடில்லை என்றும் மத்திய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டும் என ஆளுநர் தரப்பே கூறியது என்றும் கூறியுள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதல்வர் விஜய்க்கான தனி செயலர்களாக 2 மூத்த IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் சுகாதாரத்துறை செயலராக இருந்த IAS அதிகாரி செந்தில்குமார் முதல்வருக்கான முதல் நிலை தனிச் செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆதி திராவிடர் நலத்துறையின் செயலராக பதவி வகித்து வந்த லட்சுமி பிரியா முதல்வருக்கான 2ஆம் நிலை தனிச் செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் பதவியேற்பு விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கிரிச் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு பல்வேறு மாநிலங்களின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தெலுங்கானா மாநில முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ரேவந்த் ரெட்டி வெளியிட்ட எக்ஸ் பதிவில், தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி சமூக நீதியை உறுதிப்படுத்துவார் என்று முழுமையாக நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒடிசா மாநில முன்னாள் முதல்வரும் பிஜு ஜனதாதளம் கட்சித் தலைவருமான நவீன் பட்நாயக் வெளியிட்ட பதிவில், மக்களின் ஆதரவுடன் தமிழகத்தின் வளர்ச்சி முதல்வர் விஜய் தலைமையின் கீழ் புதிய உச்சத்தை எட்ட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக
முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வணிக ரீதியாக பல தலைமுறைகளாக நீடிக்கும் ஆழமான பிணைப்பை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தவும் பொருளாதார ரீதியாக இணைந்து செயல்படவும் ஆவலாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். முதல்வர் விஜயின் அறிவிப்புகள் நம்பிக்கை அளிப்பதாக விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் நலனுக்கும் ஊழல் இல்லாத அரசாங்கம் அமைக்கவும் விஜய்க்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்றார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதையில்லா கலாச்சாரத்தை உருவாக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ள நிலையில் அது குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. போதுமான பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும் என்றும், இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் திங்கட்கிழமை இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி பதவி வேண்டும் என்பதற்காக நெடுங்கால நண்பனான திமுகவின் முதுகிலேயே குத்திவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சித்திருக்கிறார். பெங்களூருவில் பேசிய பிரதமர், கடந்த 30 ஆண்டுகளாக திமுகவுடன் வைத்திருந்த கூட்டால் காங்கிரஸ் பல்வேறு சிக்கல்களில் இருந்து காப்பாற்றப்பட்டதாகவும், 2014க்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சியை தாங்கி பிடித்ததே திமுக தான் என்றும் பிரதமர் மோடி பேசினார். பெங்களூருவில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தின் அருகே ஜெலட்டின் குச்சிகள் கைப்பற்றப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு கனகபுரா பகுதியில் வாழும் கலை நிறுவனத்தின் 45வது ஆண்டு நிறுவன விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். பிரதமர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முன்னதாக போலீசார் நடத்திய சோதனையின் போது சாலையோரத்தில் 2 ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநில முதல்வராக பாஜகவின் ஹிமந்த பிஸ்வா சர்மா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கவுஹாத்தியில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஹிமந்த பிஸ்வா சர்மா தேர்வு செய்யப்பட்டார். இந்த கூட்டத்தில் பாஜக முன்னாள் தலைவர் JP நட்டா, ஹரியானா முதல்வர் நயப் சிங் சைனி ஆகியோர் மேலிட பார்வையாளர்களாக பங்கேற்றனர். ஹிமந்த பிஸ்வா சர்மா அடுத்து ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். வரும் 12ஆம் தேதி பதவியேற்பு விழா நடக்கவுள்ளது. சோப், பிஸ்கட், குளிர்பானங்கள் போன்ற பொருட்களின் விலை வரும் வாரங்களில் உயர வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உற்பத்தி செலவு அதிகரிப்பின் எதிரொலியாக தங்கள் தயாரிப்புகளின் விலையை உயர்த்த நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. எரிபொருள் விலையேற்றம் உற்பத்தி நிறுவனங்களை நேரடியாக பாதித்துள்ளது. மேலும் பொருட்களை பேக்கேஜ் செய்வதற்கான செலவும் 8 முதல் 10% வரை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானின் பன்னு நகரில் உள்ள காவல்துறை சோதனை சாவடி மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் 12 போலீசார் உயிரிழந்தனர். வெடிப்பு சத்தத்தை கேட்டு உதவிக்கு வந்த அதிகாரிகள் மீதும் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த இரட்டை தாக்குதலில் சோதனை சாவடி தரைமட்டமானதோடு வாகனங்களும் உருக்குலைந்தன. ஸ்பெயினின் டெனேரிஃப் தீவில் நங்கூரமிட்டு நிற்கும் MV ஹாண்டஸ் சொகுசு கப்பலில் ஹாண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பயணிகளை வெளியேற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. முதற்கட்டமாக ஸ்பெயின் நாட்டு குடிமக்கள் சிறு குழுக்களாக வெளியேற்றப்பட்டு ராணுவ விமானம் மூலம் மேட்ரிட் நகருக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். இவர்கள் பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளாதவாறு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நியூயார்க்கின் சென்ட்ரல் பார்க் பகுதியில் 5வது ஆண்டாக நடைபெற்ற ஜப்பான் அணிவகுப்பு
அமெரிக்க ஜப்பான் இடையிலான கலாச்சார உறவை பறைசாற்றியது. 100க்கும் மேற்பட்ட கலைக்குழுக்கள் பங்கேற்ற இந்த விழாவில் ஜப்பானிய மாங்கா கலைஞர் ஆக்கி பிரைட் வடிவமைத்த ஹாப்பி என்ற சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜப்பானிய உணவு வகைகள் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஹங்கேரியில் 16 ஆண்டு கால விக்டர் ஓர்பனின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய பிரதமராக பீட்டர் மக்யார் பதவியேற்றார். கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் மக்யாரின் டிசா கட்சி அமோக வெற்றி பெற்று பெரும்பான்மையை பெற்றது. இவரது வருகையை அடுத்து ஹங்கேரியின் நாணய மதிப்பு 4 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை தொட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த ஹங்கேரியின் வெளியுறவு கொள்கையை மீண்டும் மேற்கத்திய நாடுகளை நோக்கி மாற்றப்போவதாக மக்யார் உறுதியளித்திருக்கிறார். ஹங்கேரியின் புதிய பிரதமராக பீட்டர் மக்யார் பதவியேற்ற நிலையில் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ரோமா இன மக்களின் பாரம்பரிய இசை முழங்கியது. தேர்தல் பரப்புரையின் போது ஏழை ரோமா சமூக சிறுவர்களுக்கு அளித்த வாக்கின்படி அவர்களை நாடாளுமன்ற தொடக்க விழாவிற்கு மக்யார் அழைத்திருந்தார். அங்கு சுகோ தம்புரா இசைக்குழுவினர் வரலாற்று சிறப்புமிக்க ரோமா கீதத்தை இசைத்தனர். ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக கல்வி மற்றும் நிதி உதவி வழங்கப்படும் என உறுதியளித்துள்ள மக்யார் தலைமையிலான டிசா கட்சியிலிருந்து 4 ரோமா இனத்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனின் திட்டத்திற்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச சட்டத்தை மீறும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக அந்நிய கப்பல்கள் நுழைந்தால் ஈரானிய படைகள் உடனடி பதிலடி கொடுக்கும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இது ஒரு ராணுவ நிலைநிறுத்தம் அல்ல என்றும் சூழல் தணிந்த பிறகு கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச பணி மட்டுமே என்றும் விளக்கமளித்துள்ளார். ராய்ப்பூரில் நடைபெற்ற IPL ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 2 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 166 ரன்கள் எடுத்தது. RCB தரப்பில் புவனேஸ்வர் குமார் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 167 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய RCB குர்னால் பாண்டியாவின் அதிரடியால் கடைசி பந்தில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இந்த தோல்வியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்து வெளியேறியது குறிப்பிடத்தக்கது.